இல்லையா வந்து பேசுகிறேன் வந்துட்டு லொக்கேஷனு என்னடா அது இப்படி இருக்குது பார்க்குறது கண்குள்ளா காட்சி மாதிரி அரைவடி லொக்கேஷன் சொல்லி கொடுத்துடணும் உட்காரலாம் மேம். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. கைஸ் டைம் கரெக்டாக 1:30 இந்த டைமில் தான் ஆன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு 6:30 மணி வரைக்கும், அதாவது 5 ஹவர் நீ ரேபிட் ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாரின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு சேலஞ்ச் தான் பண்ணிட்டுருக்கோம். அது என்ன சேலஞ்சுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து 7வது நாள் அந்த சேலஞ்சில். டோட்டலாக சேலஞ்ச் டேஸ் வந்து 30 நாள் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கோங்க. மேபி நம்ம 4லேருந்து வெறித்தனமாக ஓட்டம் தான் இந்த சேலஞ்சை ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சூப்பர் பா, முதல்ல ஆர்டரே 9 கிலோமீட்டர் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். ராங் கைஸ் போய் பிக்கப் பண்ணலாம். இன்றைக்கி வந்து என் பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் வேலை விஷயமா, அதனால தான் வந்து கொஞ்சம் கூட லேட்டாக ஆன் பண்ணுறேன். பட் ஓகே வாங்க. இது வந்து 7வது நாள் நம்ம சேலஞ்சில். இன்னும் வந்து கரெக்டாக 30 நாளில் 40,000 சம்பாதிக்கணும் தான் கைஸ் நம்மளோட எய்மு. இது வந்து ரொம்ப ஸ்மால் எய்ம் தான். ஏன்னா இது வந்து யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்காகும். ப்ளஸ் சரி பண்ணலாம் இந்த சேலஞ்சு, ரேபிடில் எப்படி ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலான்றக்காக தான் இந்த சேலஞ்சே நான் தொடங்கினேன். ஸோ அந்த கஸ்டமர் ப்ரோவே கால் பண்ணார். ஸோ கால் பண்ணி ப்ரோ வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ப்ரோ வந்துட்டுருக்கேன் ப்ரோ, ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பேர் வந்து பிரியா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு ப்ரோ தான் கால் பண்ணி பேசினார். ஓகே, நமக்கு கேர்ள்ஸ் இருந்தாலும் பாய்ஸ் இருந்தாலும் கூட்டு போது கம்ஃபர்டபுளாக தாங்க. ஏன்னா பின்னாடி ஒரு பேக் மாட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த பேக் மட்டும்தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்களுக்கும் உட்காந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. பேக்கில் என் பின்னாடி பேக்கில் மாட்டிருக்கிறது வந்து என்ன வச்சுருக்கேன்னா, சார் நம்ம யூடியூப் சேனல் தனி வீடியோலாம் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வந்து நான் வச்சுருக்கேன் கைஸ். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் எது மைனஸாக இருக்குது, இன்னொன்று ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் வந்து ஏர்னிங்ஸ்க்கு நல்லா தான் கிடைக்குது. அப்புறம் வந்து நான் நிறைய பேர் ரேபிட் ரெஃபர் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த இது சப்ஸ்கிரிப்ஷன் அந்த காசு வச்சு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு சின்ன ஆளுக்கு தானே கைஸ். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க நிறைய பேர் நம்மகிட்ட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்களே நிறைய பேர் ரேபிட் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. சந்தோஷம். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறது தான் கைஸ், இந்த ரேபிடோ இந்த டெலிவரி எந்த ஜாப் இருந்தாலும் சரி, இதிலே கடைசி வரைக்கும் இதிலே சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பார்ட் டைம் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக மட்டும் வாங்க. அதையும் நான் சொல்லிடுவோம் உங்ககிட்ட. அந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்ம சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ பார்க்கலாம் கைஸ் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கெலாம் ஒரு 600 700 சம்பாதிச்சா நம்ம போயிடலாம். ஸோ 4லேருந்து வெறித்தனமாக ஓட்டினா தான் இந்த சேலஞ்சை ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு விடலாம் வருவாங்களே, இதெல்லாம் ஒரு விஷயமா. எவ்வளவோ பார்த்தாச்சு, ஜெயிச்சிடலாம். அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் உங்ககிட்ட. ஒரு ஹாப்பினஸான விஷயம் தான். நம்ம சேனலில் பார்க்க நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது வந்து நல்ல விஷயமா நடந்து போச்சிச்சு. அதை நான் சொல்கிறேன். ஒரு லெஜண்ட் ஒரு பெரிய ஒரு சாதித்த ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பிளானை வந்து வெளியில் சொன்னாலே அது வந்து நடக்காது அப்படின்ட்டு. அது நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். அவருக்கு எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் வேறு ஏதோ பிரச்சனைகள்லாம் வந்து நடக்காத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் பிளானை சொல்லாமல் ஸோ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமே சொல்கிறேன். அதுதான் வந்து நேசிக்கிறவங்களுக்கு உண்மையாக சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம சொல்லிவிட்டு நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிடிக்காதனால அதுதான் சாக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. நான் வந்து எதுக்கு ஓப்பனாக எல்லாத்தையும் வெளில சொல்கிறேன் அப்படின்னா, சரி நம்ம சொன்னால் அதை அவங்களும் கேட்டு ஃபாலோ பண்ணி அவங்களும் வருவாங்களே அப்படின்றக்காக நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்து அது நம்மளுக்கே ட்ரோலாக மாறிடும். ஸோ அதனால் வந்து ஜெயிச்சிட்டே சொல்லலாம். அது உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அரைவடி லொக்கேஷன் சொல்லி கொடுத்துடணும். அப்புறம் இங்கே மேலே கால் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கால் ஆப்ஷன் போனதுக்கப்புறமே வந்து கால் கஸ்டமர் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம பேசிக்கலாம். நீங்கள் தானே ப்ரோ? வாங்க ப்ரோ, ஓடிபி சொல்லுங்கள் ப்ரோ. தாங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் ரேபிடோ இப்போ தான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட வழி கேட்டே போங்க. உங்கள் ஃபோன் சார்ஜரை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். போகலாமா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாமா கைஸ்? 93 தான் அமௌண்ட்டு. அந்த ப்ரோ வந்து 100 ரூபா கொடுத்துட்டாரு. சூப்பர். ஃபஸ்ட் ஆர்டர்லேயே வந்து ஆனால் ரேபிடோ உண்மையாக சொல்லணும் டிப்ஸ் நல்லா கிடையாது கைஸ். நம்ம ரேபிடோ வாலெட்டில் 154 ரூபாய்க்கு மேலேயே இருக்குது. திரும்ப நான் நிறைய காசு எடுத்தும் அவ்வளோ இருக்குது. ஏன்னா நம்ம அத்தனை பேர் ரெஃபர் பண்ணிவிட்ருக்கோம். ரெஃபரல்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது கைஸ். அதுவும் நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. 83 ருபீஸ் நம்ம இப்போ வந்திருக்கு. ஸோ அப்போ பாருங்கள், ஜிஎஸ்டி தான் பிடிச்சி தான் நம்மளுக்கு வந்து இந்த டுடே நெக்ஸ்ட்டில் காட்டுறாங்க. நான் மேக்ஸிமம் க்ளவுஸ் போடுறது எதுக்கு தெரியுமா அவர்களே? ஸோ இந்த வெயில் அடிக்குதுன்றக்காக தான் க்ளவுஸை நான் போடுறது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு க்ளவுஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பைக் பூஸ்ட்னா என்னன்னு தெரில எனக்கு. பைக் மெட்ரோனா பைக் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட நம்ம போய் பிக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் சில பெனிஃபிட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வீக்லி இன்சென்ட் எடுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்டர் வந்து வந்துட்டே தான் சின்ன ஆர்டர் அக்செப்ட் பண்ணல. சரி ஒரு 10 நிமிஷம் இங்கே பார்க்கலாம்.
ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கேன் ஒரு பெரிய ஆர்டராக வருதான்ட்டு. அப்புறம் இந்த போட்டிருக்கு பாருங்கள் 4.2 ரேட்டிங். மினிமம் வந்து 4.4 தான் இருக்கணுமா, அப்போ தான் வந்து குட் ரேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டிங் வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா இந்த போட்டிருக்கு பாருங்கள் ஒரு யுவர் ரேட்டிங் இஸ் டிசைடட் லாஸ்ட் 10 ஆர்டர்ஸ் ரேட்டிங் ஃப்ரம் கஸ்டமர். இவர் பாருங்கள் கஸ்டமர் நம்ம ரேட்டிங் பொறுத்து தான் இந்த இதுவும் நமக்கு வருது. ஸோ அப்புறம் வாட் இஸ் குட் ரேட்டிங்? குட் ரேட்டிங்ஸ் மீன்ஸ் ஆவரேஜ் 4.4 ஸ்டார். நம்மளது இப்போ 4.2 தான் இருக்குது. இந்த ஆர்டர் இந்த ராங் பட்டன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட அமுத்தக்கூடாதான். அமுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ வந்து கம்மியாகிடுமா ஒரு ப்ரோ சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் நிறைய பேர் சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா. நான் ஷார்ட் ஃபிலிமுக்காக சிகரெட் ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்துச்சு. ஸோ சிகரெட் பிடிச்சேன், அதுவே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதெல்லாம் எப்படி பிடிக்கிறானே எனக்கு தெரியல. ஒரு நல்லா இருந்தாலும் நான் பிடிக்க மாட்டேன். எதுக்கு தேவையான காசை வேஸ்ட் பண்ணிட்டு. அதனால் சிகரெட் பழகலாம் இருந்தால் விட்டுருங்கப்பா. செகண்ட் ஆர்டரும் போட்டாங்க 8 கிலோமீட்ரு. வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். எங்கள் பக்கத்துலேயே தான் நினைக்கிறேன். சார் ஜெயின்ற அந்த பேர் தானே சார்? ஓடிபினா ஆன் பண்ணி கரெக்டாக 1.5 hour கிட்ட ஆகுது. 257 ரூபாய்க்கு 10 minutes. ஸோ அந்த நேக்கை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இப்போ 2-3 ஆர்டர் கொடுத்துட்டோமா, இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் பைக்குக்கும் ரெஸ்ட்டு, ஒரு பெரிய ஆர்டர் போகிற வரைக்கும் இங்கே காத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ கைஸ் ரேப்பிடில் இப்போ 14 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க. நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன், வரவர்களே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் 14 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் போட்டாங்கல்ல, அது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கலை. ஏன்னா எங்கே ஆர்டர் கேன்சல் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, அதுவும் பக்கத்துலேயே பிக்கப் கைஸ். ஓகே, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. இப்போ நம்ம பைக்கை ஆளுங்களை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாக இருக்கும். அதனால் பெரிய பெரிய ஆர்டரை எடுத்துகிட்டு ஸோ அந்த ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து நம்ம சைடில் நின்று நான் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் பர்சனலாக. ஏன்னா வந்து வீட்டில் போய் எடிட் பண்ணுற கூட இப்போயே டைம் எடுத்து எடிட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்புறம் பைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்ட மாதிரி இருக்கும்ல. இது ஒரு நல்ல ஐடியா. இதெல்லாம் போக போக தான் ஓட்ட தான் கேஸ் கற்றுக்க முடியுது. அது ஆப்போசிட் தான் நின்றுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பீட்டர் தானே அப்புறம் பேர்? அண்ணா உங்களுக்கு இது தெரியுமா, வழி தெரியுமா? ஓகேண்ணா ஓகேண்ணா. 151ண்ணா. அந்த அண்ணா வந்து 151 தான், 160 பண்ணிட்டார் ஒருவர்களே. இது என்ன புது பிரச்சனை தெரில ஒருவர்களே. ஆன் பண்ண ஆனே ஆக மாட்டேங்குது. அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கஸ்டமர் வரேன்னு சொன்னார். இன்னும் வரவே இல்லை. நம்மளும் 5 நிமிஷமாக வெயிட் பண்ணியிருக்கோம். கோபுரம் வந்து இந்த டைமில் சதி பண்ணுதுப்பா. இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்க. நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, கரெக்டாக 18 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க ரேப்பிடோ. போட்டுட்டு உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க ஒருவர்களே. நம்பவே முடியாது கைஸ். இது என்ன இடனே தெரில. ஆனால் மெரினா பீச்சுக்கு இங்கே பீச்சு பக்கத்தில் தான் இருக்க மாதிரி காட்டுது. ஸோ இங்கே ஆர்டர் அடிச்சுட்டே இருக்கு கைஸ். 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் ஆனால் டக்குன்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்புறம் கடைசியாக அதை பாருங்க, இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால 5 கிலோமீட்டர் சரி வாங்க, இதையாச்சும் அக்செப்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே இருக்கவங்க யாருன்னா அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ 2 கிலோமீட்டர் தாண்டி பிக்கப் பண்ணுறோம்ல அவங்க. ஸோ அவங்க பக்கத்துலேருந்து யாருன்னா வருவாங்களான்னு பார்த்தேன். இதுலேயும் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சேன், ப்ளீஸ் நான் வந்துட்டு இருக்கேன், கேன்சல் பண்ணாதீங்கன்ட்டு. வந்து பேசுகிறேன், வந்துட்டு லொக்கேஷனு தாங்க மேம். எழுபன் போட்டுக்கோங்க. 9779. ஓகே உட்காரலாம் மேம். ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு 18 கிலோமீட்டர் ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஆர்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டை பார்த்து போகிற மாதிரி தான்ப்பா. கரெக்டாக அங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே அவங்க கஸ்டமர் கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நியாயம் இது? அதான் நான் சொன்ன மாதிரி, அதாவது நம்ம போய் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் பிடிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க கிட்டே யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. முதல் நாள் ரேப்பிடோ ஓட்டியிருக்கோம். அந்த விளாக் கூட நான் போட்டிருப்பேன் யூடியூப்பில். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வீட்டை தாண்டி 20 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். கரெக்டாக நம்ம அங்கேருந்து கரெக்டாக வீட்டுக்கிட்ட ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அதிர்ஷ்டம் தான், எப்பயாவது தான் போடுறாங்க அந்த மாதிரிலாம். என்னடா அது இப்படி இருக்குது பார்க்குறது, கண்குள்ளா காட்சி மாதிரி. மேம் 77 மேம். ஓகே ஓகே மேம். அதுக்கப்புறம் 8:53 அது வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு தான் இருந்தோம். 960 ரூபாய் தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எத்தனை ஹவர் ஓட்டியிருப்போம் அப்படின்னா ஒரு 7.25 hour கிட்ட நம்ம ஓட்டியிருப்போம். நம்ம கையை விட்டு போதெல்லாம் மைனஸ் பண்ணோம் இல்லையா. நம்ம 1 லிட்டர் தான் பெட்ரோல் போட்டோம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரே 1 லிட்டர் மட்டும் தான் நான் பெட்ரோல் போட்டேன், அது மைனஸ். அப்புறம் 30 ரூபாய்க்கு வந்து நம்ம சாப்பாடு செலவு பண்ணிருக்கோம், அது மைனஸ். ப்ளஸ் 82 ரூபாய்க்கு மேலே நம்ம டிப்ஸே கிடச்சிது கைஸ் அன்றைக்கி. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 911 ரூபாய் தான் நம்மளோட ப்ராஃபிட் நம்ம கைக்கு வர்றது. ஸோ அதுக்கப்புறம் டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
ஸோ 6158 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒரு 7 நாள் நம்ம ரேப்பிடோ ஓட்டி. அதாவது இந்த 7 நாளுமே நம்ம வெறித்தனமாலாம் ஓட்டல. ஸோ தினமும் வந்து ஒரு 8 ஹவர் 6 ஹவர் 7 ஹவர் 10 ஹவர் இதுக்குள்ளேயே தான் நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ 7 நாள் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். 30 நாளில் 40,000 நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமாக ஆர்டர் போட தான் முடியும். ஸோ நான் 7 நாள் ஓட்டியிருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு பெரிய லாங் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா ஒரு லாங் ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அங்கே ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம உடம்புக்கும் ரெஸ்ட்டு பைக்குக்கும் ரெஸ்ட் விட்டு வேறு ஒரு பெரிய ஆர்டர் வரைக்கும் நம்ம காத்துட்டு நெகல் நின்று ஜாலியாக பண்ணிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் வந்து கற்றுக்கிட்டேன். நாலுலேருந்து வெறித்தனமும் ஓட்டலாம்னு சொல்லி நினச்சிருக்கேன். மார்னிங்கே ஆன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நிறைய இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.